மின்மாற்றி கொள்முதலில் 397 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டதாக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் மனுதாரரை சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகக் கோரி உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. மின்மாற்றி கொள்முதலில் 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் நடைபெற்ற விசாரணையில் மனுதாரர் காசி தரப்பு அரசியல் உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சிபிஐக்கு மாற்றப்பட்டதாகவும் வாதிட்டது. அதே சமயம் அறப்போர் இயக்கம் தரப்பு பல முக்கிய நபர்களின் தொடர்பு இருப்பதால் உண்மை வெளிவர சிபிஐ விசாரணை அவசியம் என தெரிவித்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் தற்போது தலையிட விரும்பவில்லை, உயர்நீதிமன்றத்தை அணுகுங்கள் என கூறிய நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர்.